அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் என்ன முத்திரைகள் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பிருத்திவி முத்திரைங்கிற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிருத்திவி முத்திரை எப்படி பண்ணணும்னா, இந்த மோதிர வரலும் கட்டை வரலும் சேர்ந்துருக்கணும். இது பிருத்திவி முத்திரை. இந்த பிருத்திவி முத்திரை எதுக்காக பண்ணுறோம், எவ்வளோ நேரம் இதை பண்ணணும்னா 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரை பண்ணலாம். ஒரு நாளைக்கு காலை மாலை 2 வேளையும் பண்ணால் கூட பெஸ்ட்டாக இருக்கும். உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கும். சில பேர் டைஃபாய்டு வந்திருக்கும், இல்லை பெரிய ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கும், அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்போது இந்த பிருத்திவி முத்திரை பண்ணால் உடம்புக்கு ஒரு பலம் சேர்க்கும். உடம்பு சோர்வாக இருந்தால் உடம்பு சோர்வு நீக்கும். நிலம், பிருத்திவினா நிலம். நிலமாக நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா, எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, தோல் இருக்குது, திடமான பொருட்கள் எல்லாமே நிலப்பகுதியாக நம்ம உடம்புல இருக்குது. அப்போ எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது நல்லாயிருக்கும், நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது சூப்பராக வேலை செய்யும். வேறு என்ன பிரச்சனைனா, இது உடல் பெருக்கிறதுக்கு, அதாவது எப்படின்னா உடம்புக்கு தேவையான விட்டமின்கள் வழங்கிறதுக்கும் இந்த பிருத்திவி முத்திரை நல்லாயிருக்கும். அப்போனா ஊட்டச்சத்து குறைபாடு, அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ விட்டமின் B12 டெஃபிஷியன்ஸால் பெரினிஷியஸ் அனிமியான ஒரு கண்டிஷன் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு விட்டமின் சார்ந்த நோய்கள் தனியாகவே ஒரு லிஸ்ட்டாகவே இருக்குது. அது எல்லாத்துக்கும் நம்ம இந்த பிருத்திவி முத்திரை பண்ணால் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சுளுக்கு. சில பேருக்கு டக்குன்னு சுளுக்கு ஏற்படும். அது கழுத்தை அப்படி திருப்பும்போது, இல்லை இடுப்பை வேறு ஏதாவது அந்த பொசிஷன்லேருந்து வேறு மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம திருப்பும்போதும் சுளுக்கு ஏற்படுது. இந்த எல்லா விதமான சுளுக்குக்கும் இந்த பிருத்திவி முத்திரை பண்ணால் நல்லா ரிலீஃபாக இருக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் பண்ணணும், 20 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம். உணவுக்கு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உணவுக்கு பிறகு ஒரு 1/2 hour கேப் விடலாம். இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணணும். ஏன்னா காலை மாலை எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்க பாருங்கள், அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். இந்த முத்திரை பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய இடம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த இடத்த கல் உப்பு தண்ணியை போட்டு நல்லா மாப் பண்ணணும். மாப் பண்ணி அதுக்கு ஊதுவத்தி ஏற்றுறது, குருமார்களோட புகைப்படங்களை அங்கே மாட்டி வைக்கலாம், அதுக்கு மலர்கள் வைக்கலாம். இதெல்லாம் ஏன் வைக்கணும்னா, அந்த மனநிலையை கொண்டு வரும். தவத்திற்குன்னு வீட்டில் ஒரு ரூமை நீங்கள் கண்டிப்பாக அலாட் பண்ணது நல்லது. பூஜை அறையெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நீங்கள் இந்த முத்திரையை பயிற்சி பண்ணலாம். பயிற்சி பண்ணும்போது உங்கள் கண்களை மூடி சுவாசத்தில் கவனிக்கலாம். பிருத்திவி முத்திரை வச்சுக்கிட்டு உங்கள் சுவாசத்தை கவனிக்கலாம். இந்த சுவாசத்தை கவனிக்கிறதுங்கிறது மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே வர்றது கிடையாது. மூச்சு மைல்டாக நுட்பமாக உள்ளே போயிட்டு வெளியே வரும்ல. நம்ம சாதாரணமாக இருக்கும்போது நம்ம மூச்சு எப்படி உள்ளே போயிட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இதே ஃப்ரீக்குவன்சியில் நம்ம பிருத்திவி முத்திரை வச்சுட்டு நம்ம சுவாசத்தை கவனிக்கணும். அது சுவாசத்தை கவனிக்க கவனிக்க மனம் ஒடுங்கும். மனம் ஏன் இதுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னா, மனம் முத்திரைகளுக்கு தவத்துக்கு எதிரான ஒரு செயல். மனம் சப்போர்ட் பண்ணாது. நம்ம அந்த சப்போர்ட்டை எதிர்பார்க்காம நமக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சுக்கணும். அந்த ஷெட்யூல் படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். மனசை இக்னோர் பண்ணிக்கிட்டே அலட்சியப்படுத்திக்கிட்டே போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ். ஸோ இந்த முத்திரை பண்ண பண்ண உடல் அளவில் ஆற்றல் நமக்கு வரும், மனது அளவுலேயும் ஆற்றல் இருக்கும். நம்மளால் எந்த விஷயம் செய்ய முடியாதோ அந்த விஷயத்தை கூட செய்யக்கூடிய ஆற்றல் பிருத்திவி முத்திரைக்கு உண்டு. அதே போல் ஓம் சாண்டிங், நல்ல ஒரு தெய்வீக இசையோடவும் இந்த முத்திரை பண்ணலாம். இன்னும் அந்த முத்திரைக்கான அந்த பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோயில்களில் போய் பண்ணலாம், ஜீவ சமாதி போய் பண்ணலாம், மலை அடிவாரத்தில் பண்ணலாம், மலை உச்சிக்கு போனால் இது எல்லாமே பயன்படுத்திக்கலாம். அங்கெல்லாம் எப்படின்னா அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல இந்த முத்திரையெல்லாம் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஆதாரங்கள்லாம் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, சகஸ்டானம், இது எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதும் நம்மால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ தகுந்த குருமார்கள்கிட்ட நம்ம சீடெல்லாம் சேர்ந்தும் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு யாருமே குரு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பிருத்திவி முத்திரையை தொடர்ந்து பண்ண உங்களுக்கான குருவும் உங்களை கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி இறையை அமைச்சு கொடுக்கும். சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அவ்வளோ சிறப்பான முத்திரை இந்த பிருத்திவி முத்திரை. இதை தொடர்ந்து பண்ணணும். 48 நாட்கள், 108 நாட்கள் அப்படி தொடர்ந்து பண்ணாதான் நான் சொல்கிற இந்த பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.
Thank you.